السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இந்த அருமையான காலை பொழுதிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு இறைவன் பக்கம் திரும்பி நடக்கக்கூடிய மனிதர்களுடைய ஒரு படித்தரத்தை பற்றி இந்த இடத்திலே சுருக்கமாக உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே வபஷ்ஷிரில் முஹ்பிதீன் என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறான். அதே போல அதாவது அல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் வ அஹ்பது லில்லாஹ் அப்படின்ற ஒரு வார்த்தை அல்லாஹு தாலா சொல்கிறான். குர்ஆனிலே அல்லாஹு தாலா இந்த அஹ்பது என்ற வார்த்தையும் வபஷ்ஷிரில் முஹ்பிதீன் என்ற வார்த்தையும் குறிப்பாக இறைவனின் பக்கம் திரும்பக்கூடியவர்களுடைய ஒரு முக்கியமான பண்பையும் ஒரு மனநிலையை பற்றி என்ன செய்கிறார் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். வபஷ்ஷிரில் முஹ்பிதீன் அப்படி என்று சொன்னால், நீங்கள் முஹ்பிதீன்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள், நல்ல செய்தி சொல்லுங்கள், அவர்களுக்கு சுவனம் உண்டு என்று என்ன செய்யுங்கள், அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். ஒபஷ்ஷிரில் முஹ்பிதீன். இப்போ ஒபஷ்ஷிரில் முக்மினீன், முக்மின்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். அதுபோல் என்ன, அதாவது முஹ்லிஸ்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்வதை போல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு வார்த்தையை அல் குர்ஆனிலே இடம்பெற செய்கிறான் என்று சொன்னால் அது ஒரு முக்கியமான ஒரு இடம். அதில் ஒன்று தான் ஒபஷ்ஷிரில் முஹ்பிதீன். இந்த முஹ்பிதீன்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. அதே போல் அல்லாஹு தாலா இன்னொரு சூறாவிலே ஈமான் கொண்டு அமல்கள் செய்து அல்லாஹுக்கு இஹ்பாத் செய்தவர்கள் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்கிறார். இந்த ரெண்டு வார்த்தையும் நம்ம அல்லாஹ்வின் பக்கம் பயிற்சி எடுக்கக்கூடியவர்கள், இறைவனின் பக்கம் திரும்புவதற்கான போராட்டத்திலே ஒவ்வொரு மனிதனும் அந்த போராட்டத்திலே இருப்பான். ஆக பெரிய ஈமானுடையவராக தன்னை கருதக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும் அவரிடத்திலும் ஒரு போராட்டம், இறைவனின் பக்கம் நான் நிரந்தரமாக நிலைத்து பயணிப்பதற்கான ஒரு போராட்டம் அவருக்கும் இருக்கும். பாவத்தின் உச்சகட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கும் என்ன செய்யும், இருக்கும். ஆனால் எல்லோருமே அதாவது ஒரே படித்தரத்தில் உள்ளவர்கள் அல்ல. அதனால்தான் இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹ் நூறு எழுதியிருக்கிறார் மதாரிஜுஸ் சாலிகீன். எப்படி மதாரிஜுஸ் சாலிகீன் அப்படி என்று சொன்னால் இறைவனின் பக்கம் பயணிப்பவர்களுடைய படித்தரங்கள், மதரஜ். அதாவது ஒவ்வொரு படியாக அவர் ஏறி ஏறி என்ன செய்வார், போவார். அவர் எந்த இடத்துல இருக்கிறார் அப்படி என்ற அந்த இறையச்சம் நெருக்கத்துக்கு ஏற்ப அவர் தன்னை மிகப்பெரிய பாவத்தில் இருப்பதாக கருதுவார். இதான் மிக முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு நெருங்குறீங்களோ, இறைவனின் பாதையில் எந்த அளவுக்கு நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களை பெரும்பாவியாக பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் பெரும்பாவியாக பார்ப்பீர்கள். என்ன காரணம் அப்படி என்று சொன்னால், நெருங்க நெருங்க உங்களுடைய ஈமானுடைய ஒளி அதிகரிக்கும். ஈமானுடைய ஒளி அதிகரிக்கும். இறைவனை பற்றிய அந்த அதாவது ஆசைகள், எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும். அதிகரிக்க அதிகரிக்க பாவங்கள் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்படும். இதுவும் பாவம்தான், இதுவும் பாவம்தான், இதுவும் பாவம்தான் என்றிருக்கும். இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ஒரு பாவம் செய்த பின்னால உங்களுக்கு அது பாவம் என்று தெரிகிறது என்று சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களோட உள்ளத்தில் ஒரு ஒளியை வைத்திருக்கிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களோட உள்ளத்தில் ஒரு ஒளியை வைத்திருக்கிறான். நீங்கள் ஒரு பாவம் செய்த பின்னால அது பாவம்னு உங்களுக்கு தெரியலைன்னு வைங்களேன், அல்லது அந்த பாவத்தை நீங்கள் நியாயப்படுத்துறீங்கன்னு வைங்களேன், அந்த இடமெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு இருளில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஒரு முஃமினுக்கும் ஒரு முனாஃபிக்குக்கும் இடையில உள்ள ஒரு வித்தியாசம், ஒரு மூமினுக்கும் ஒரு ஃபாஜிருக்கும் உள்ள கெட்டவனுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்னென்னா, ஒரு ஃபாஜிரை பொறுத்த வரைக்கும் அவன் பாவத்தை எப்படி பார்ப்பான்னு சொன்னால், தன்னை மூக்கிலே அமர்ந்த ஒரு ஈ போல, ஒரு கொசு போல என்ன செய்வான், பார்ப்பான். இந்த அதை அப்படி செஞ்சு விட்ருவான். அவ்வளோதான் அவருடைய பாவம். அவருடைய பார்வையில் அவர் என்ன பாவம் செஞ்சாலும் ஒரு கொசு இருந்துட்டு போன மாதிரி தான், ஒரு ஈ இருந்துட்டு போன மாதிரி தான். இந்த ரெண்டு சொல்லேன்னு சொல்கிறேன். காரணம் என்ன, இலங்கை பாசையில் ஈ என்று சொன்னால் கொசு, தமிழ்நாட்டு பாசையில் கொசு என்று சொன்னால் அது நுளம்பு, சரியா? அதனால் ரெண்டு அதாவது கொசு என்ற வார்த்தை நம்ம இலங்கை இதில் கொசுக்கு சொல்கிறது, சரி? அது கொசுவை தான் அந்த ஹதீஸில் வருது. ஈ என்றதும் ஒரு வார்த்தை, என்னால் மாறி என்ன செய்கிறேன், ரெண்டையும் சொல்லிக்கிறேன். அதான் எனக்கு அதை ஒரே கன்ஃபியூஸ் ஆகும் அந்த சொல்லு, சரியா? இந்த ரெண்டையும் நடைமுறைப்படுத்தி பார்க்குற டைமில். அப்போது எனவே
அதாவது அதை ஒரு மூமின் என்ன செய்ய வேண்டாம், தட்டி விட்ட மாதிரி என்ன, ஒரு காஃபிர் வந்து ஒரு தட்டி விட்ட, ஒரு ஃபாஜிர் கெட்டவன் தட்டி விட்டது போல பார்ப்பான். ஆனால் இதே ஒரு மூமின் ஈமான் உள்ளவன் என்ன செய்வான்னு சொன்னால் ஒரு மலைக்கு கீழே இருந்தது போல பார்ப்பான். அந்த ஒரு மூமின் என்ன செய்வான்டா, நான் ஒரு மலையே தன் மீது இடிந்து விழுவோம் அப்படி என்ற பார்வையில் அவன் பார்ப்பான். அப்படின்னு சொன்னால் எங்களது இறைவனை நோக்கி அந்த ஈமானிய பயணம் எங்களை என்ன செய்யும் என்று சொன்னால், எங்களை வந்து நாங்கள் பெரியோரு பாவி என்பதை என்ன செய்யும், உணரச் செய்து கொண்டே இருக்கும். அந்த உணர்வு அவனுடைய சிந்தனையில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நான் மிகப்பெரிய பாவம் செய்கிறேன், மிகப்பெரிய பாவம் செய்கிறேன். ஒவ்வொரு பாவங்களை பற்றிய எண்ணங்களும் அவனுக்கு கூடிக்கொண்டே போகும். ஆனால் எங்களுக்கு இப்படி வருதுன்னு வைங்களேன், நாங்கள் செய்கிற பாவங்கள் மாறல, செய்கிற பிழைகள் மாறல, தவறுகள் மாறல, ஆனால் மார்க்க உரைகளில் உட்கார்றோம், படிக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். இதனால் எங்களோட உணர்வு என்ன சொல்லுதுன்னா, இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், மாறிட்டோம், பெரிய அளவிலான பாவங்கள் எல்லாம் இல்லை. மிஞ்சி மிஞ்சி போனால் கொஞ்சம் புறம் பேசுகிறோம், கொஞ்சம் மிஞ்சி மிஞ்சி போனால் தொழுகைகளை கொஞ்சம் விடுறோம், மிஞ்சி மிஞ்சி போனால் குர்ஆனை இப்படி தொழுகை விடுறத கூட அவரோட பார்வையில் எப்படி வருமெண்டா, மிஞ்சி போனால் ஒரு லுகர் தொழுகையை விட்டுடுறோம், மிஞ்சி போனால் ஒரு அசர் தொழுகிட்டு, மற்றபடி சுபகெல்லாம் ஒழுங்காக டைமுக்கு என்ன தொலைத்தானே செய்கிறேன். இந்த மாதிரியான சிந்தனை போக்குகள் நமக்கு இருக்குமாக இருந்தால் நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் பயணிக்கல, எத்தனை மஜ்லிஸ்களில் உட்கார்ந்தாலும் சரி, எத்தனை மார்க்க உரைகளை கேட்டாலும் சரி, நெருங்க நெருங்க பாவத்துடைய உணர்வு என்ன செய்யும், பெருத்து கொண்டே போகும். அதனால தான் நிறைய அறிஞர்களுடைய தர்பியா குறிப்புகளை நீங்கள் பார்க்கலாம், ஜுஹுதுடைய குறிப்புகளை பார்க்கலாம், வராவுடைய குறிப்புகளை பார்க்கலாம். ஜுஹுதுனா உலகப்பற்றின்மை, வராண்டா பேணுது. இந்த குறிப்புகள் எல்லாம் நீங்கள் என்ன பார்க்கலாம்னா மத்ரஜிகளாக பிரித்திருப்பாங்க, மதரஜிகளாக பிரித்திருப்பார்கள், படித்தரங்களாக பிரித்திருப்பார்கள். அது போல என்ன செஞ்சிருப்பாங்கன்னா மகாமாத்துகளாக என்ன செய்வார்கள், முதலாவது மக்காம், இரண்டாவது மக்காம் அப்படின்னு என்ன செஞ்சிருப்பாங்க, பிரிச்சிருப்பாங்க. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு முஜல்லத், ஒரு பாகமாகவே சுலூக்க சொல்வார்கள். சுலூக் ஏன்னா எங்களுடைய அந்த அன்றாட நடைமுறைகள், எப்படி அந்த இறைவனை நெருங்கக்கூடிய அந்த அணுகுமுறைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி அது. இது நம்ம கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா எல்லோருமே நம்ம என்ன செஞ்சிடறோம் என்று சொன்னால், கலந்த உடனேயே எங்களோட உள்ளத்தில் நம்ம எல்லாரும் ஒன்றுக்குள்ள ஒரு ஈமான்ல சமமானவர்கள் போன்ற எண்ணங்கள் எல்லாம் எங்களுக்கு என்ன செஞ்சிடும், ஏற்பட்டு விடும். அதனால இந்த பகுதியில் வபஷிரில் முஹ்பித்தீன், நீங்கள் முஹ்பித்தீன்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள் என்றது எத்தனையாவது தரத்தில் இருக்குது, அது எத்தனையாவது படித்தரம், ஒரு மூமினுடைய இறைவை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த படித்தரத்தில் அது எத்தனையாவது படித்தரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பல அறிஞர்கள் வந்து பாவத்தில் இருந்து ஒரு மனிதன் விலகி ஒரு உள போராட்டத்தில் வெற்றி அடையக்கூடிய முதல் தரம் என்று சொல்றாங்க. எப்படி வெற்றி அடையக்கூடிய முதலாவது தரம் அப்படி என்று என்ன செய்யறாங்க, நிறைய அறிஞர்கள் அதை சொல்றாங்க. முதலாவது தரமே அவங்க சொல்லுகிற சிபத்துகளை பார்த்தால் நம்ம முதல் தரத்தில் இல்லையா அப்படி என்று நினைக்கக்கூடிய அளவிலான சிபத்துக்கள் அதுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 4-5 அதாவது கட்டங்களை நம்ம தாண்டணும் என்று இருந்தா, அல்லாஹ்வை நெருங்கி போகக்கூடிய போராட்டத்தில் ஒரு 4-5 கட்டங்களை நம்ம தாண்டணுமாக இருந்தால் நம்ம எத்தனையாவது கட்டத்தில் இருக்கிற நம்ம தெரியணுமே. அந்த தெரிகிற இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம அந்த வஷிரில் முஹ்பித்தீன், இந்த முஹ்பித்தீன்களுக்கு நீங்கள் நல்ல செய்தி சொல்லுங்கள் என்பது முதலாவது தரத்தில் இருப்பதாக என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள். அது என்ன முதலாவது தரம், அந்த இஹ்பாத் என்ற அந்த உணர்வு, அந்த சொல் விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது தரத்துக்கு அவங்க முதலாவது என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கணும், விளக்கத்தை தெரிந்து கொள்ளுங்க. முதலாவது தரம் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில திரும்புவதற்கு முயற்சி எடுக்கிற அந்த முதல் கட்டம் இருக்குது, இறைவனது பாதையில இனி திருந்தி வாழணும், 4 நேரம் தொழணும், சோதனைகளில் பொறுமையாக இருக்கணும், மற்றவர்களுக்கு நல்லது செய்யணும், உபகாரம் செய்யணும் என்று எடுக்கக்கூட அந்த முயற்சி இருக்குது. இந்த முதல் தரத்தில் அவனுக்கு 2 விதமான பிரச்சனைகள் அவனுக்கு வரும். ஒன்று என்ன அப்படி என்று சொன்னால் புறக்கணிப்பு, அதை விட்டுட்டு திரும்பிடுவோம், வேண்டாம் என்ற ஒரு இடத்துக்கு என்ன செஞ்சிருவோம், வந்து விடுவோம், தவிர்த்து விடுவோம் என்கின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு என்ன செய்யும், வரும். இன்னொன்று வரும் அவனுக்கு என்ன, கஃப்லா. கஃப்லா என்று சொன்னால் பொடுபோக்குத்தன்மை வரும். இந்த 2 அவனுடைய ஆரம்ப கட்டத்தில் வரும் என்றான். முதலாவது புறக்கணித்து திரும்பிடுறது, தேவையில்லை, ஏன் இந்த போராட்டம் இப்படி என்ற ஒரு புறக்கணிப்பான சிந்தனையோடு அவனுக்கு ஆரம்ப கட்ட போராட்டத்தில் வரும். இரண்டாவது கஃப்லா, கணக்கில்லாமல் இருக்கிறது, கவனமின்மையாக இருக்கிறது, என்னத்துக்கு இப்படி ஒரு போராட்டம். இந்த 2ஐயும் என்ன அவனுடைய சிந்தனையில் வந்து கொண்டிருக்கும். இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்கிறான்னு சொன்னால், அஹ்பாருல் ஹம்கா வல் முகஃபலீன் என்று, மடையர்களதும் முகஃபல் அப்படி என்றால் மந்த புத்தி உள்ளவர்களதும் மந்தர்களதும், என்ன மந்த புத்தின்னு சொல்லக்கூடாது, மந்தர்களதும் செய்திகள் என்று ஒரு புத்தகம் எழுதிக்கிறார். அஹ்பாருல் ஹம்கா வல் முகஃபலீன், அது இந்த உலக ரீதியாக மந்தத்தன்மையை குறித்து தான் அவர் எழுதுறார். அவர் கூட என்ன சொல்றாருன்னா, ஹுமுக்
மடமை அதாவது இந்த மூடர் என்று சொல்றாங்க, அறியாமை இல்லை, மூடர். அதாவது மூடத்தனம் வேறு, மடமை வேறு, அறியாமை வேறு. அறியாமைன்னா ஒன்று நீங்கள் தெரியாமல் இருக்கிறது, தெரிஞ்சால் நீங்கள் அது தெரிஞ்சவராக மாறிடுவீங்க. மடமை மூடத்தனம் எல்லாம் அவர் என்ன சொல்றாருன்னா கரீசா, பிறப்பு என்றார், பிளட்ல ஓடுறது. அதை நீங்கள் எவ்வளவு முறை அவருக்கு விளங்கப்படுத்தினாலும் அது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஹுமுக், விளங்கிட்டா? அதுக்கு பல காரணம் அல்லாஹ் தஆலா அப்படி வச்சிருக்கலாம், அதை மாற்ற இயலாது. அதை அவரை என்ன செய்யலாம், நீங்கள் எது சொன்னாலும் மாற்ற இயலாது. இந்த அடுத்த தரமாக அவர் சொல்வது முகஃபல் என்று சொன்னால் எப்பையும் கவனமற்றிருக்கிறது, உலக விஷயத்தில் இல்லை, மறுமையுடைய விஷயம். அவர் பேசுறது உலக விஷயத்தை தான் அதில், ஆனால் மறுமையுடைய விஷயத்தில் என்ன கவனமற்றிருக்கிறது, ஒரு பொடுபோக்காக இருக்கிறது, யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, கற்பனையில் இருந்துகிட்டே இருக்கிறது, இப்படி செய்வோம் அப்படி செய்வோம்னு சொல்லி கற்பனை இருந்துட்டு இருக்கிறது. எந்த அளவுக்கு ஒரு காலம் 2-3 நாள் ஒரு 1 வீக்கெல்லாம் நிற்கும் நம்ம எடுக்கிற முயற்சி. இப்போ எல்லாம் அப்படி இல்லை, பயம் முடிஞ்சு போகிறவங்களே முடிஞ்சிருது. ஒரு காலம் ஒரு பயானை கேட்டோம்னா ஒரு 1 வீக்காவது அவர் என்ன செய்ய, அடுத்த ஜும்மா வரைக்குமா அவர் என்ன செய்யலாம், பள்ளியில் பார்க்கலாம், 5 நேர தொழுகையில் பார்க்கலாம், குர்ஆன் ஓதல்ல பார்க்கலாம். இப்போ பயான் முடிஞ்சு வெளியே இறங்குறதோட அவர் முகஃபலாயிடுறார். முகஃபலண்டா என்ன, அது போயிடுறாரு, ஒரு என்ன பேசணும் எது பேசணும்னு விளங்காத இடத்துக்கு போயிடுறார். காரணம் என்னன்னா, அவர் வெளியே இறங்கின உடனேயே முதலாவது திறக்கிறது மொபைல் ஃபோன். அது பிழையெல்லாம் இல்லை, மொபைல் ஃபோனை திறப்பவர்கள் நோயாளிகள் அப்படி சொல்ல வரல, ஆனால் அது அவருக்கு தேவைக்கு திறக்கிறாரு. திறந்து முடிஞ்ச உடனேயே அவர் போய் ரீகால் பண்ணி அதை திருப்பி எடுக்கிறதுக்கான எந்த சப்ஜெக்டும் இல்லை, எல்லாமே அவரை டைவர்ட் பண்ணிடுது, எல்லாமே அவர் என்ன செஞ்சிருது, திசை திருப்பிடுது. ஏன்னா அவருக்கு 1000 பிரச்சனை என்ன செஞ்சிருது அதில் வந்துடுது. அப்போ ஒரு பச்சை டொட்டை வச்சு ரெட் லைனுக்கு எடுத்துடுறான், ஒரு கிரீன் டொட்டை வச்சு உங்களை ரெட் லைனுக்கு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் எல்லா நோட்டிஃபிகேஷனையும் பார்த்து முடிஞ்சு அது இது இந்த மாதிரி ஒரு நிலைமை வர டைமில் நம்ம என்ன பேசினோம், என்ன பதிவு செய்யணும், இது எங்களோட லைஃபோட எதெல்லாம் சம்மந்தப்படுதுன்னு அட்லீஸ்ட் நம்ம வீட்டுக்கிட்டு போகிற வரைக்குமா யோசிப்போம், மனைவிட்ட சொல்லுவோம், பிள்ளைகள்கிட்ட சொல்லுவோம், ஃபோனில் பேசுவோம். இந்த ஒரு தரம் ஒன்று இருக்குதே, இந்த தரங்களை எல்லாம் தாண்டின நிலைமைக்கு நம்ம என்ன செய்கிறோம், அங்கே ஆக்கப்படுகிறோம். அப்போ இது ஒரு 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 மோசமான நிலை, ஒரு தவறான ஒரு நிலை, எங்களை திசை திருப்பக்கூடிய ஒரு அம்சம். அது மாத்திரமல்ல, பல நேரங்களில் நம்ம தொழுகையில் சலாம் கொடுத்த உடனேயே முதலாவது என்ன எடுக்கிறோம், சலாம் கொடுத்த அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு சொல்லி முடிஞ்ச உடனேயே இந்த இடது சைடுக்கு என்ன செஞ்சிருது, பொக்கெட்டுக்குள்ளே கை போயிருக்கு. காரணம் மொபைல் அப்பயே ரிங் பண்ணிக்கும், தொழுகையில் வைப்ரேட் பண்ணிப்பார். அவர் சுஜூத்லேயே வைப்ரேஷனில் இவன் தான் அடிச்சிருப்பான்ற சிந்தனைகள்லாம் நமக்கு வந்துருக்கும், தொழுகையில் காவாசி போயிடும். அது முடிஞ்சு சலாம் கொடுத்தோன்னே அதை எடுத்துகிட்டு போகிற டைமில் ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்கிறதும் ஞாபகம் வராது, என்ன சொல்கிறேன்னு என்ன செய்யாது, ஞாபகம் வராது. அப்போ இதுக்கு பேர் கஃப்லத். நம்மளே ஷைத்தான் ஒரு காஃபிலீனாக, இந்த சிந்தனை விட்டு தூரமானவனாக வைத்துக் கொள்வதற்காக ஷைத்தான் எடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு முயற்சி அது. அதுக்கு பேர் சொல்கிற கஃப்லா. அப்போ அதனால் அல்லாஹ் தஆலா என்னது, வலா தகும் மினல் காஃபிலீன், காஃபில்களில் நீங்கள் ஆகிவிட வேண்டாம். வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன், அல்லாஹ் கணக்கெடுக்காமல் இருக்கிறான், பராமுகமாக இருக்கிறான் என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். எல்லாம் காஃபில் என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அங்கே சொல்கிறான், கஃப்லா என்று சொல்கிறான். அப்போ இது ஒரு மிக முக்கியமான இடம். முதலாவது இந்த அல்லாஹ்வுடைய பாதையில் பணிக்கணும், இறைவன் பக்கம் திரும்பணும், குர்ஆனை ஓதணும், நல்ல முறையில் வாழணும், பொறுமையாக இருக்கணும், அஹ்லாக் கூட வாழணும், சோதனைகளில் பொறுமையாக இருக்கணும், கெட்ட விஷயங்களில் நம்ம விடுதலை பெறணும் என்று போராட்டத்துக்கு நினைக்கக்கூடியவனுக்கு வரக்கூடிய முதல் 2 நோய்கள் புறக்கணித்து திரும்பி செல்றதும். இரண்டாவது என்ன, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்களில் சொல்றார், அவங்களுக்கு நீங்க எந்த வசனங்களை கொடுத்து போனாலும் சரி அவர்கள் முஅரிதீன்களாக, புறக்கணித்து போகின்றவர்களாக இருக்கிறார்கள். அடுத்தது என்ன, கஃப்லா, காஃபிலீன்களாக என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. அதனால தான் பல அறிஞர்கள் நூல்கள் எழுதிக்கிறார், தன்பீஹுல் காஃபிலி, இந்த மாதிரி பராமுகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உணர்த்துதல், அவர்களுக்கு என்ன உணர்த்துதல். அப்போ இந்த கஃப்லத் என்று சொல்லக்கூடிய இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், மறுமையினால ஃபகஷஃப்னா அன்க கிதாஅக், உன்னை போத்தி இருந்த அந்த போர்வையை நாங்கள் அகற்றுவோம். ஃபபஸருக்கல் யௌம ஹதீத், அதாவது இன்றைய தினம் என்ன, உனது பார்வை என்ன செய்யும், மிக கூர்மையாக இருக்கும், மிக தெளிவாக இருக்கும். இப்போ வபதாலஹும் மா லம் யகூனு யஹ்தஸிபூன், அவர்கள் நினைக்காதவைகள் எல்லாம் அவர்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும், அவங்களுக்கு என்ன செய்யும், புரிய ஆரம்பிக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுக்கு பேர் கஃப்லா. இது மூடிக்கொண்டே இருக்கும், இது கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களை கொண்டு போய்கொண்டே இருக்கும். இந்த நிலை மிகப்பெரிய ஆபத்தானது. எவ்வளோ பெரிய அழிவுகளை பார்த்தாலும் நம்ம படிப்பினை பெற மாட்டோம், எவ்வளோ பெரிய இழப்புகளை பார்த்தாலும் படிப்பினை பெற மாட்டோம். இந்த அளவுக்குண்டா சோதனையை ஏற்படுத்தி உணர்வதற்கான போராட்டத்தையும் கொடுத்துட்டு அல்லாஹ் இன்னொன்னும் சொல்றான், அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன்,
ஒவ்வொரு வருடமும் ஒரு முறையோ 2 முறையோ அவர்கள் சோதிக்கப்படுகிறார்களே, அதை அவர்கள் பார்க்கவில்லையான்னு கேட்கிறான். எப்படி? ஒவ்வொரு வருடமும் ஒரு முறையோ 2 முறையோ அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள், அவர்கள் உணர மாட்டார்களா? பின்னரும் அவர்கள் புறக்கணித்து வாழ்கிறார்களே என்று அல்லாஹு தாலா சொல்றார். அப்போ அல்லாஹு தாலா ஒரு முறையோ 2 முறைன்னு அர்த்தம் என்னென்றா, ஒரு வருடம் ஒரு முறை கொடுக்கிறான், இன்னொரு வருடம் என்ன செய்யறான்? 2 முறை கொடுக்கிறான். இப்படி ஒரு முறையோ 2 முறையோ சோதிக்கப்படுறாங்க, இருந்தும் அவர்கள் என்ன செய்வதில்லை? உணர்வு பெறுவதில்லை. இன்னொன்றுல கேட்கிறான் அல்லாஹு தாலா, அவர்களது பிரதேசங்களிலோ அவர்களுக்கு அண்மித்த பிரதேசங்களிலோ சோதனைகள் ஏற்படுகிறதே, அவர்கள் பார்ப்பதில்லையா, உணர்வதில்லையா என்று அல்லாஹு தாலா கேட்கிறான். இதெல்லாம் எதை காட்டுதுன்னு சொன்னா, இந்த முதல் பாதையில மிகப்பெரிய போராட்டம் புறக்கணிப்பும் கவனமின்மையும், அல்லது ஒரு விதமான ஒரு ஒரு என்னது ஒரு ஒரு கூர்மையின்மையும், ஒரு கஃப்லத்தோடு இருக்கக்கூடிய அந்த தன்மையும் என்று அர்த்தம். இதை நம்ம என்றைக்காவது நமது பயணத்தில், இறைவனை நோக்கி அந்த பயணத்தில் நம்ம உணர்ந்திருக்கிறோமா? அப்படி உணரலை. நம்ம என்ன செஞ்சிடறான்டா ஷைத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதமே என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டீங்கன்னா உங்களை திசை திருப்ப முயற்சி எடுப்பான். இல்லைண்டா அதீத திருப்தியை தந்துடுவான். அதில் நீங்கள் ஒன்றிலிருந்து திரும்பணும் என்று ஷைத்தான் நினைச்சான்னு சொன்னால் உங்களை கொண்டு முயற்சி எடுப்பான். அதில் சரி வரலை என்ற ஒரு நிலைமை இருந்தா என்று சொன்னால் ஷைத்தான் என்ன செஞ்சிருவான்னு சொன்னால் உங்களுக்கு அதீத திருப்தி ஒன்று அதில் தருவான். அப்படின்னா நீங்கள் ஒரு பயானில் வந்து உட்கார்றீங்க, உங்களுடைய உணர்வுகளை இப்லீஸ் என்ன செய்வான்னு சொன்னால், ஒரு என்னது ஒரு மகாம் ரூஹானி, ஒரு உயிரோட்டத்தில் உச்சகட்டத்தில் இருக்கிற உணர்வு உங்களுக்கு என்ன செஞ்சிருவான்? தந்துடுவான். ஆனால் கடமைகளை சரியாக செஞ்சிக்க மாட்டீங்க, அன்றைக்கு குர்ஆன் ஓதிக்க மாட்டீங்க, அன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு சுன்னத் தொழுகை தொழுதிக்க மாட்டீங்க, ஒரு காலையில் திக்ர் ஈடுபட்டிக்க மாட்டீங்க, ஒரு விஷயத்தில் பொறுமையாக இருந்திக்க மாட்டீங்க. ஆனால் மகாம் ரூஹானியில் உச்சகட்டத்தில் இருப்பீங்க. எது? உயிரோட்ட சிந்தனையில், அழுகையில், இதுலனா ஒரு உச்சகட்ட ஒரு உணர்வுல இருப்பீங்க. ஆனால் ஒரு பக்கம் குர்ஆன் ஓதுறதுக்கு உங்களுக்கு மலையை தூக்கி என்ன தலையில் வைக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் மகாமுர் ரூஹானியை தந்துக்கிட்டே இருப்பான். அதனால தான் அல்லாஹு தாலா சொல்கிறோம், வமின்ஹும் உம்மியூன லா யஅலமூனல் கிதாப இல்லா அமானி. அவர்களே சிலர் இருக்கிறார்கள், அவங்களுக்கு வேதம் வந்து கற்பனையாக மட்டும், ஆசையாக மட்டும்தான் தெரியும். ஆசை அது மட்டும்தான் தெரியும். அப்போ இந்த தமன்னி, அதாவது ஆசை வைக்கக்கூடிய இந்த உணர்வு இருக்குதானே, இது சில பொழுது எங்களை பிராக்டிக்கலை விட்டு தூரமாக்கி வச்சுக்கும். எப்பயுமே உலகத்தில் நிஜத்தை விட எது பலம்? கற்பனை தான் பலமானது. இது ஒரு அடிப்படை. உலகத்தில் நீங்கள் எந்த ஒன்றை கற்பனை பண்ணினாலும் அதுக்கு கீழே தான் நிஜம் இருக்கும். நீங்கள் யதார்த்தமாக சந்திக்கிற டைமில் அது என்ன செய்யும்? அதுக்கு கீழே தான் நிஜம் இருக்கும். சொர்க்கத்தை தவிர ரசூலுல்லாஹ் சொன்னா வலா ஹத்தர அலா கல்பி பஷர், எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலையும் அது கற்பனை கூட என்ன செஞ்சிருக்காது, வந்திருக்காதுன்னு சொன்னாங்க. எனவே இதை தவிர மற்ற எல்லாமே கற்பனை. எனவே கற்பனை ஒரு முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், முக்கியமான ஒரு நோய். கற்பனை முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தான், முக்கியமான ஒரு நோயும் தான். இந்த கற்பனை உங்களை என்ன செய்யும் என்று சொன்னால், நீங்கள் ஒன்றில் இருப்பதாகவே உங்களுக்கு என்ன செய்யும்? தந்து கண்டே இருக்கும். இது கஃப்லாவில் வச்சுக்கிறதுக்கு ஷைத்தானுடைய மிக முக்கியமான ஆயுதம். ஆனால் கற்பனை பண்ணி யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் செஞ்சிக்க மாட்டீங்க. தஹஜ்ஜுதுக்கு எத்தனை மணிக்கு எழுப்பினீங்க? எலும்பல்ல. ஆனால் அழுதிக்கிறீங்க, யோசிச்சுக்கிறீங்க. சஹாபாக்கட வரலாறுகளை பற்றி என்ன அது நினைச்செல்லாம் பார்த்துட்டு தஹஜ்ஜுதுக்கு எலும்பல்ல, ஆனால் வித்ரு தொழல, சுபோடைய சுன்னத் தொழல, ஜமாத்துக்கு போகல, ஆனால் அழுக. என்னது? ஒரு விதமான ஒரு மயக்கத்திலே என்ன செய்வான்? வேலைக்கு சரியாக போறீங்க, வேலைக்கு என்ன செஞ்சிருப்பீங்க? சரியாக போயிருப்பீங்க. அல்லது வேலைக்கு போகிற நாளில் ஃபஜ்ரில் கட்டாயம் எழும்போன்னு ஆனால் எழுப்பியிருப்பீங்க, லீவு நாளில் எழுப்பிக்க மாட்டீங்க. ஷைத்தானது ஈமானிய பாதைன்னு காட்டிட்டு போயிட்டே இருப்பான். இந்த மாதிரியான சிந்தனை போக்களுக்கெல்லாம் காரண கஃப்லத்துன்னு சொல்கிறேன். நம்ம உணராமல் ஷைத்தான் கொண்டு போகக்கூடிய ஒரு பாதை, உணராமல் ஷைத்தான் கொண்டு போகக்கூடிய ஒரு பாதை என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கஃப்லத்தும் புறக்கணிப்பும், புறக்கணிப்பு எதனால் வருகிறது? இப்போ இந்த கஃப்லத்தை ஓரளவு நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். புறக்கணிப்பு எதனால் வருகிறது அப்படி என்று சொன்னால், அந்த இடத்துல புறக்கணிப்புக்கு காரணம் எங்களுக்கு முன்னால் காட்டப்படுகின்ற அந்த செயலை இப்லீஸ் என்ன செய்வான்னு சொன்னால் மிகப்பெரிய பாரமாக காட்டுவான். அல்லாஹ்வை நெருங்கிறதுன்றது பார், எந்த ஒன்றையும் உங்களுக்கு கிடைக்காத மாதிரி காட்டினா புறக்கணிச்சிருவீங்க. மனிதன் இயல்பு என்னண்டா, கிடைக்காது என்றா அதை நம்ம புறக்கணிச்சிருவோம். இப்போ ஒரு சஹாபியில வரலாறு சொல்கிறோம். இதில் இதை சொல்லுவாங்கன்னு சொன்னால் சில மிசாலியா முன்மாதிரிக்காக சொல்லப்படக்கூடிய சில செய்திகளும் எஹ்பாத்தை உண்டாக்கிறோம், அதாவது மனவீழ்ச்சியை உண்டாக்கும். முன்மாதிரிக்காக சொல்லப்படுற டைமில் சாத்தியமானதை முன்மாதிரியாக என்ன செய்யணும் சொல்லணும். உதாரணமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ரக்காத்திலேயே அந்த ஒரு வசனத்தை ஓதி முழு இரவும் என்ன செய்தார்கள்? தொழுதார்கள் என்ற ஒரு முன்மாதிரி உங்களுக்கு சொல்லப்படுது. யாராவது நம்ம இன்றைக்கு செய்வோம்னு நினச்சிருப்போமா? பெரும்பாலும் 90% நமக்கு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஒரு ஜுஸு ஒரு நாள் ஃபுல்லாக ஓதுறதே, ஒரு வசனத்தை சுபகு வரைக்கும் என்ன செய்யறது? இரவுலிருந்து ஓதிக்கொண்டிருக்கிறது சாத்தியமில்லை நினைப்போம்.
உடனே எங்களுக்கு முதல் கட்டமாக சைத்தான் என்ன வந்து சொல்லுவான், சைத்தானுக்கு ஒரு கொத்துபா இருக்குது, அவன் என்ன சொல்லுவான்னா, நினைச்சாலும் இரவு தொழுகு உனக்கு என்ன சாத்தியம், இரவு தொழுக சாத்தியம் இல்லை, அந்த ஒரு வசனத்தை ஓதி முழு இரவு தொழுகிறது தான் சாத்தியம் இல்லை. ஆனால் அவன்கிட்ட வசியத்தை எதிர்க்கப்பட்டு சொன்னால் நினைச்சாலும் உனக்கு என்ன இரவு தொழுகையெல்லாம் சாத்தியம் இல்லை. இமாம்கள் இப்படியெல்லாம் ஒரே நாளில் என்ன செஞ்சாங்க, முழு குர்ஆனை ஓதி முடித்து இரவை தொழுதார்கள். ஒரு முன்மாதிரியே சொல்கிறாங்க. சஹீஹ் லைவன் ஒரு புறம் உன்னை உள்ளத்தை என்ன வந்துடும், நம்மளால் என்னது முடியாது. எந்த அளவுக்கு முடியாதுன்னு சிலர் முடியாது என்று ஒதுங்கிக்கிறாங்க. சிலர் அந்த மோதிரவங்க இருப்பாங்களே அந்த குரூப் என்ன செஞ்சிருதுண்டா, இதெல்லாம் சாத்தியமா, ஒரு நாள் அவங்க செஞ்சிக்க மாட்டாங்க என்ன முடிவுக்கு வரா. ஏன் இவனால் முடியாதுண்டா, இவன் என்ன நினைக்கிறான்னா மனிதனால முடியாத ஒரு விஷயம் உண்டு, இது அதனால நடந்திருக்காது, இதெல்லாம் பொய்யான செய்திகள் அப்படின்னு அவன் என்ன நினைச்சிட்டான்னா, இமாம்கள் அவனை மாதிரி நினைச்சிட்டான். ரெண்டு பிரச்சனை. ஒன்று அதாவது இமாம்கள்ட்ட இருக்கக்கூடிய முன்மாதிரியில் எங்களுக்கு எதை எடுக்க முடியுமோ அந்த மிசாலியத்தை நம்ம என்ன செய்யணும், நம்ம எடுக்கணும். அப்போ முன்மாதிரிகளில் சிறந்த முன்மாதிரிகளா இமாம்களா, அல்லாஹ்வுடைய தூதரா? அல்லாஹ்வுடைய தூதர் தான். அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கையில் எங்களுக்கு சிம்பிளான முன்மாதிரிகளுக்கு இரவு தொழுகைக்கு ரசூலாங்க யாரையும் கஷ்டப்படுத்தலை. கடமையாக ஆகிருமோன்னு சொல்லி வீட்டில் தொலை சொன்னாங்க. அட்லீஸ்ட் 3 வித்திரு தொழுங்கன்னு சொன்னாங்க. தூங்க முந்தியாவது தொழுவிட்டு படுங்கன்னு சொன்னாங்க. அதில் என்ன நிறைய முன்மாதிரியாக பார்ப்பீங்க. ஆனால் இந்த ஒரு சிந்தனையின் காரணம் எங்களுக்கு என்ன வரும்னா, அதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஏன்டா இவருக்கு ஒரு பக்கம் உதவிய சாத்தியம் இல்லை. அப்போ இமாம் முழு குர்ஆனை ஓதினா அந்த ஆளை நினைச்சு பார்க்கலாமா, நினைச்சு பார்க்க இயலாது. அப்போ கண்ணாடி மாதிரி இமாம்கிட்ட புக்கை நினைச்சிட்டு சாத்தியம் இல்லைன்னு முடிவு கூறுவார். அப்போ புறக்கணிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு இடம். சைத்தான் எங்களை முன்னால உள்ளதை ஒரு மிகப்பெரிய பாரமானதாக காட்டுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்த மிக இலகுவான வழிகாட்டல் என்ன, அலைக்கும் பிமா துதீகூன், உங்களால் முடிஞ்சதை நீங்கள் என்ன செய்யுங்க. அதனால் ஒரு அறிஞர் சொல்கிறாரு, நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்ய போறீங்கன்னா சின்னதுலேருந்து ஆரம்பிங்க. ஒரு கெட்ட விஷயத்தை விட போறீங்கன்னா பெருசுலேருந்து ஆரம்பிங்க. ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போறீங்கன்னா சின்னதுலேருந்து ஆரம்பிங்க. உடனடியாக இப்போ சிலர் என்ன செய்யணும், ஒரு தொழணும்னு முடிவு எடுக்கிறது, அதோட அவசரமாக 5 நேரமும் முன்பின் சுண்ணத்துக்கள் மொத்தமாக எத்தனைக்குன்னு கேட்குறது, ஒரு 12 நஃபிலான தொழுகைகள் அதையும் கேட்டுக்கிறது, வேறவா இன்னும் நிறைய இன்னும் தொழலை சரியா, வேறவா 20 தொழுகை 11 தெளிவான ஆதாரம் இருக்குதா, என்ன இல்லாமல் ஒன்றும் தொழலை. ஆனால் அவரோட சிந்தனை வந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும் நினைச்சிடும். அது இப்படி வந்த உடனே இதெல்லாம் நம்ம செய்யறோம். ஒரு உம்ராவுக்கு போயிட்டு வந்தால் என்ன செய்யணும், செய்யணும். அதுக்கு முதலாக உழைக்கணும். உழைக்கணும். ஏற்கனவே வட்டி நிற்கிறோம், ஹலாலான உழைப்பு போன்னு இப்படியே செய்தா என்ன செய்ய வேண்டாம், எங்கே ஆரம்பிக்க விட மாட்டான். அப்படியே சுற்றி கடைசி நேரம் வாரத்தில் என்னென்னால் கடைசி வாரத்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது சொன்னால் சொர்க்கம் தானே, அதுக்காக ஒரு முயற்சி எடுப்போம். அதை வச்சு அது இல்லாமல் மூத்தாயிடுறது. இது வந்து இப்லீஸுடைய ஒரு பாதை. உங்களை நீங்கள் நல்ல ஒரு முயற்சி எடுக்கிறது வழங்கிட்டா கெட்ட பாதையை கொண்டு போக மாட்டான். நல்ல பாதையிலே அங்கெல்லாம் கொண்டு போய்கிட்டே இருப்பான். உடனே செய்ய விடாமல் அந்த பக்கத்துக்கு போய் இந்த பக்கத்துக்கு போய் எல்லா இடத்துக்கும் கொண்டு போவான். கொண்டு போக நாங்கள் சோர்வடைய ஆரம்பிப்போம். இதுக்கு பேர் புறக்கணிக்க ஆரம்பிப்போம். அப்போ அதனால சின்னதுலேருந்து ஆரம்பிக்கணும். கெட்டதை விட போகிறோமா பெருசுலேருந்து என்ன செய்யணும், விட வேண்டும் என்று சொல்கிறாங்க. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களால் முடிந்ததிலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, அலைக்கும் பிமா துத்தீகூன். எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை பாரமாக பார்க்கக்கூடிய செயல்பாடு காட்டக்கூடிய இமாம்களை எல்லாம் கண்டிச்சிக்கிறார். பள்ளி இமாம்களை, மஸ்ஜிதுடைய இமாம்களை, இன்ன மின்கும் முனஃபிரீன், இந்த மார்க்கத்தை விட்டு ஓடச் செய்கின்றவர்கள் உங்களிலே இருக்கிறீர்கள் சொன்னாங்க. நீளமாக தொழுவிக்கிறத பார்த்து, அவங்களுக்கு தொழ முடியாமல் போகிறத பார்த்து, இன்னும் மின்கும் முனஃபிரீன், உங்களிலிருந்து மார்க்கத்தை விட்டு வெறுண்டோட செய்யக்கூடியவர் இருக்கிறீர்கள் அப்படின்னு அடுத்த ரசூலாங்க சைத்தானுடைய சதியை விளங்கிக்கிறாங்க. அதனால மார்க்கத்தை புறக்கணிக்க செய்யக்கூடிய வேலையும், அந்த செயல்களை செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய வேலையும், இரண்டாவது இந்த வேலையும் செய்யுது. இது பிரச்சாரகர்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏதாவது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டால் பிரச்சாரகர்கள் முதலாக செய்ய வேண்டிய விஷயம் பாராட்டுறது, அதை ஆர்வம் ஊட்டுறது, அதை எடுக்கிறது. ஆனால் சிலர் என்ன செய்யறேன்னு சொன்னால், உதாரணமாக தொழாமல் நம்ம என்ன பிரயோசனம் அப்படின்னு ஒரு சதக்கா செய்கிறாருன்னு வைங்கிற, தொழாமல் சதக்கா செஞ்சு என்ன பிரயோசனம் சொல்லக்கூடாது. அவன் சதக்கா செய்கிறான்டா, சதக்கா செய்கிற சிறப்பான விஷயம், இதோட உங்களுக்கு தொழுகையும் இருந்தால் என்ன செய்யும், எவ்வளோ சிறப்பாக இப்படி தான் கொண்டு வரும். தொழாமல் சதக்கா செஞ்சு என்ன பிரயோசனம், அப்போ சதக்கா உங்களுக்கு தொழுகை விட என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. பாவம் செஞ்சு தௌபா செஞ்சு என்ன பிரயோசனம், என்ன பாவத்தை விட்டுருவான், தௌபாவையும் விட்டுருவான். பாவம் செஞ்சுக்கிறத தௌபா செஞ்சிருக்கிறாண்டா, தௌபா செய்கிற சிறப்பான பண்பு தொடர்ந்து செய்ய, பாவத்தை விடுவதற்கு என்ன செய்ய முயற்சி எடுங்க. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுற வழி. தொழுகிறதுக்கு பள்ளிக்கு வந்துடுறது, பள்ளிக்கு வந்தோடனே தொழுக வந்து பிரயோசனம் இல்லை, கடைசி சப்பில் இருந்திருந்தா எப்போ தொழுகிறது அப்படின்றது. அதுக்கு பின்னால் அவன் முன்சப்புக்கு வந்துட்டான்னா, முன்சப்புக்கு வந்து அவ்வளவு தக்பீரில் என்ன செய்யணும், வரணுன்றது. இப்படி அந்த ஒவ்வொரு கட்டமாக கொண்டு போய் அவன் சலாம் கொடுத்து போய் என்ன பிரயோசனம், முன்சப்பில் தொழுது எல்லாம் செஞ்சு திடீர்னு என்னமோ கஷ்டத்தில் பெரிய ஒரு போராட்டத்தில் இருக்கிற மாதிரி எழும்பி ஓடிடுறது.
அவன் அதுக்கு பிறகு நிற்கிறான். சுண்ணத்து 2 ரக்காத் தொழுதுட்டு போனால் என்னன்னு கேட்குறது. இப்படியே ஒரு மனுஷனை என்ன செய்யக்கூடாது, ஒரு மெத்தடில் எல்லாமே செஞ்சுட்டு அவன் சொல்கிறது காட்டுறதுக்கு தொழுதுட்டிக்கிறான்றது, காட்டுறதுக்கு தொழுதுட்டிக்கிறான்றது. இது சைத்தான் எங்களை உள்ளத்துக்கு பாரமாக்கக்கூடிய சில விஷயங்கள் தான். இந்த ரெண்டையும் நீங்கள் மனசில் எடுத்துட்டீங்கன்னா இதில் வெற்றி பெறுவதைத்தான் அறிஞர்கள் முஹ்பித்தீன்கள் என்றார். இதில் வெற்றி பெறுறது தான் முதல் படித்தரம். இது கஃப்லாவும் இந்த இஅராதும் எங்களுக்கு முதலாவது இறைவன் பக்கம் நம்ம திரும்பி போகிற டைமில் நமக்கு ஒரு ஒரு விதமான விளக்கமின்மை, அதாவது சோம்பேறித்தனம் அல்ல, அதுக்கு பேர் என்னென்னா கஃப்லானா உணராமலே போயிட்டிப்போம், உணராமலே போய்கொண்டிருப்போம். ஏதோ ஒரு கவர் பண்ணப்பட்ட மாதிரியே என்ன செய்யும், எங்களுக்கு போய்கொண்டே இருக்கும். எங்களுக்கு ஏதோ ஒன்று விளங்கும், ஆனால் என்னமோண்டு விளங்க வேண்டியிருக்கிறோம், விளங்காமல் இருக்கிறோம் என்ற மாதிரி ஒரு மந்தத்தன்மை என்ன செய்யும் இருக்கும். இதுக்கு பேர் கஃப்லா. அடுத்தது இப்லீஸுடைய இந்த கஃப்லாவிலே யாராதிலே ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன, இப்லீஸுடைய மிக முக்கியமான ஆயுதங்கள்ல உண்டு உங்களுக்கு ப்ரெசண்ட்டை தவிர மற்ற எல்லாம் ஞாபகப்படுத்துவோம். ஹாதிரில் நீங்கள் இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு அந்த நேரத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துவோம். இது மனிதன் இயல்புலையும் உள்ளது தான். நம்ம இப்போ இருந்துட்டு இருக்கிற நேரத்தில் நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா, போன உடனே என்னென்ன வேலையெல்லாம் குயிக்காக செய்யணும் ஞாபகம் வரும். ஆனால் அங்கே போய் பார்த்தோம்னா அப்படியெல்லாம் ஒன்றும் செய்ய போகிறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல நம்ம இல்லை தொழுகிற டைமில் பாருங்கள், பல ஆயிரம் ஞாபகங்கள் என்ன செய்யும் எங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். இந்த வேலைகளை செஞ்சு இப்லீஸ் எங்களை ஒரு கஃப்லத்தில் வச்சு கொண்டிருப்பான். அதுபோல என்ன, அதாவது புறக்கணிப்பில் வைத்து கொண்டிருப்பான். இந்த ரெண்டும் புறக்கணிப்பு வருவதற்கான காரணம் என்ன, பிரதானமான காரணம் எங்களுக்கு முன்னால் செய்யக்கூடிய செயல்களை நாங்கள் மிகப்பெரிய ஒரு செயலாக என்ன செய்கிறது பார்க்கறது, அந்த மிசாலியத்தோட மோத போகிறது. மிசாலியத்தோட மோத போகிறதுன்னா பெரிய ஒரு முன்னுதாரணம் உள்ள ஒருவரோட நானும் அது மாதிரி ஆக போறேன்னு போனால் விரக்தி என்ன செய்யும் வரும். இது நீங்கள் நினைக்க வேண்டாம், மார்க்க ரீதியாக மட்டுமண்டு கல்வி ரீதியாகவும் தான். யாராவது ஒரு புள்ள 100 மொழியில் தேசிய கீதம் படிக்கிறான் அப்படின்ட்டு ஒரு டிவியில் போட்டுருவான். அந்த பிள்ளை இவருக்கு உதாரணம் காட்டுற பிள்ளைக்கு, நம்மளை படிக்கிற பிள்ளைக்கு காட்டி பாத்தியா 100 மொழியில் என்ன செய்கிறாங்க, நீரும் நாளையிலிருந்து என்ன செய் 100 மொழியில் தேசிய கீதம் பாடமாக்கண்டு இவன் ஆக்கிடுறது. இது முதல் வேலை என்ன செய்யணும், அவன் கல்வி விட்டு வெளியே போகிறதுக்கு முதல் காரணம் இதான். நீ காட்டின முன்மாதிரி 100 அதாவது மொழியில் ஒருத்தன் தேசிய கீதம் படிக்கிறான்னு வைங்கள, அது அவனுக்கு ஏதோ ஒரு கிஃப்டாக இருக்கும், அவனுக்குரிய மனநல சக்தி ஒரு என்ன அபரிமிதமாக கிடைச்சிருக்குன்னு விட்டுட்டு போகாமல் அதை காட்டி என்ன செய்யறதுன்னு சொன்னால் இவனை நீ அப்படி ஆகணுன்னே அவனால் என்னது அது கிஃப்ட், அது கிஃப்ட் உள்ளவனை போல நீ ஆகுன்னு சொன்னால் அவனை கிட்டத்தட்ட நீங்கள் என்ன நீ படிக்காதுன்னு சொல்கிறதுக்கு அது சமம். உனக்கு அல்லாத அந்த திறமைப்படி நீ படி. இதுதான் நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அம்சம். இது இல்லாமல் முன்மாதிரியோட மோத போகின்ற விஷயங்களும் நம்மளை புறக்கணிக்க செய்யும், திரும்பி வர செய்யும், அந்த பாதையிலேருந்து என்ன திரும்பி வர செய்யும். எனவே அன்புள்ள இந்த ரெண்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா வபஷிரில் முஹ்பித்தீன் என்றதுல முதலாவது மக்காமாக முஹ்பித்தீன்கள் இந்த மக்காமில் தான் இருப்பாங்க. இது ரெண்டையும் தாண்டி இருப்பாங்க. தாண்டினால் அவர்களுக்கு என்ன சிஃபத்துக்கள் ஏற்பட்டிருக்கும். இமாம் இப்னுல் கைம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை விளங்கப்படுத்துகிறார். அவருடைய தஃப்சீரில் என்ன செய்கிறாரு விளங்கப்படுத்துகிறார். தஃப்சீருல் கையம் என்று இமாம் இப்னுல் கைம் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் ஒரு தஃப்சீர் இருக்கும், அதில் அவர் விளங்கப்படுத்துகிறாரு. இதை ஒருவர் அதாவது ஒரு போராட்டம் அடைந்து தாண்டி விட்டார். இப்போ அவங்களுக்கு ஒரு சிந்தனை வரலாம், எவ்வளோ காலத்துக்கு தான் என்ன செய்கிறது போராடுறது அப்படின்ட்டு. போராட்டம் மௌத்து வரைக்கும் முடியாது. அதுக்கு காரணம் இப்லீஸ் சாக மாட்டானே, அவன் என்ன செய்ய மாட்டான் சாக மாட்டான். ஏன்னா அவன் அவகாசம் கேட்டிக்கிறான், மறுமை வரைக்கும் அவகாசம். அதனால் போராட்டம் என்ன செய்யாது முடிய போகிறது இல்லை. அதை அல்லாஹ் தஆலா பற்றி சொல்கிற டைமில் என்ன சொல்கிறார், வஸ் அல் ஹன்னாஸ் என்றார். ஹன்னாஸ் என்னன்னு சொன்னால் போகிறதும் வாரதும். ஃபலா உக்ஸிமு பில் அதாவது ஹுன்னஸ் அல் ஜவாரில் குன்னஸ். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான் ஃபலா உக்ஸிமு பில் ஹுன்னஸ், நட்சத்திரங்களை பற்றி சொல்கிறான். அப்படின்னா தோன்றி மறையக்கூடிய நட்சத்திரங்களுக்கு தான் ஹுன்னஸ் என்று. அதான் ஹன்னாஸ். இங்கே ஹன்னாஸ்ன்னு சொன்னால் ஹன்னஸ் என்ன போகிறதும் அவன் அப்படியே தான் இருப்பான், போவான் வருவான். அவனுக்கு ஒரு டைம், அவனுக்கு ஒரு டைம், இது அவன் தந்து கண்டே தான் இருப்பான். இதன் காரணமாக உங்களுக்கு என்ன சொன்னால் உங்களால் போராட்டத்தில் நிறுத்த முடியாது. ஆனால் போராட்டத்தில் இப்லீஸுக்கு நம்பிக்கை இழப்பை செய்ய முடியும். இப்லீஸுக்கு என்ன செய்யலாம், நம்பிக்கை இழப்பை என்ன செய்யலாம் செய்து விடலாம். ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க, நம்பிக்கை இழப்போட உச்சகட்டத்தை உமர் ரலியல்லாஹு பார்த்து என்ன சொன்னாங்க, நீங்கள் எந்த ஒரு பாதையால் நடந்தாலும் சைத்தான் அந்த பாதையை என்ன செஞ்சிடறான் மாற்றி இன்னொரு பாதையில் போகிறான். இப்போ நம்மளோட நிலைமை எப்படிங்கன்னா சைத்தான் அந்த பாதையை தூக்கி நம்ம ரோட்டுக்கு வந்துடுறான், போறானா அந்த ரூட்டுக்கு மாதிரி லேசாக எடுத்துடலான்ட்டு. இப்லீஸ் உமர் ரலியல்லாஹுடைய பாதையிலிருந்து அடுத்த பாதைக்கு போயிடுறானா. ஏன், உமர் ரலியல்லாஹு கண்ட உடனே அவனை நம்பிக்கை இழந்துட்டான். இப்லீஸ் என்ன செஞ்சிட்டான், நம்பிக்கை அந்த ஆசை அந்த உள்ளத்தில் உள்ள அந்த இதை இப்லீஸ் என்ன செஞ்சிட்டான் கண்டுட்டா, இதனால் அவன் நம்பிக்கை இழந்துட்டான். இந்த போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் சைத்தானுக்கு நம்பிக்கை இழக்க செய்யக்கூடிய அளவிலான போராட்டம் இது.
அந்த போராட்டத்துடைய மக்காம் தான் ஒவ்வொரு கட்டமாக உங்களுக்கு என்ன செய்யும், அது வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கே விளங்கும், எனக்கு இப்போ சில விஷயங்கள் லேசாகிவிட்டது. உங்களுக்கு என்ன செய்யும், விளங்கும், எனக்கு சில விஷயங்கள் இலகுவாகிவிட்டது, மிச்சமே நான் சிம்பிளாக இப்போ இதை செய்கிறேன் என்றது அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இலகுபடுத்தார். சில நேரங்களை ஒதுக்கி ஒரு நல்ல ஒரு எல்முடைய மஜ்லிஸில் உட்கார்றதுன்றது சிட்டு விலங்கு போட்டு சங்கிலி போட்டு உட்கார வைக்கிற மாதிரி சில நாட்களில் இருந்திருக்கு. ஆனால் சில நாட்கள் என்ன செஞ்சிருமோனா அதுக்கு பின்னால் அது ஒரு இன்பமான ஒரு இடமாக என்ன செய்யும், அது உங்களுக்கு மாறும். இது போல் அந்த மாற்றங்களை நீங்கள் கண்டுகொண்டே வருவீர்கள். அப்படி கண்டுகொண்டு வருகிற நேரத்தில் உங்கள்கிட்ட என்னென்ன சிஃபத்தெல்லாம் ஏற்படும், இந்த முஹ்பித்தீன்களுடைய சிஃபத்து அதுதான். இதில் இந்த தப்பிட்டாங்கன்னா இந்த முஹ்பித்தீன்களுடைய சிஃபத்து அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மிக பிரதானமான சிஃபத்து எது அப்படின்னு சொன்னால், அவர்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் அநியாயம் இழைக்க மாட்டார்கள். அல்லதீன லா யظலிமூன், யாருக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, அநியாயம் இழைக்க மாட்டார்கள். வ இதா ظுலிமு லா யன்தஸிரூன், அநியாயம் இழைக்கப்பட்டால் அந்த அநியாயத்துக்கு பழி தீர்க்க மாட்டார்கள் அப்படின்றான். எப்படி, அவர்கள் யாருக்கும் அநியாயம் இழைக்க மாட்டார்கள், அநியாயம் இழைக்கப்பட்டால் லா யன்தஸிரூன், அவர்கள் பழி தீர்க்க மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அதாவது அவர்களுக்கு பகை ஏற்பட்டால் ஹும் யன்தஸிரூன், அவர்களுக்கு பழி தீர்ப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அவர்களுக்கு அதாவது பழி தீர்ப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஆனால் அது எப்படிப்பட்ட ஒரு சொன்னால் அத்துமீறல், சமூக ரீதியான அத்துமீறல், இது போன்ற விஷயங்கள் அங்கே என்ன செய்ய சொல்லப்படுகிறது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட ரீதியாக அவங்க என்ன செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு மூமின்கிட்ட சிஃபத்தை சொல்கிற டைமில் அவர்களுக்கு பகை அத்துமீறல் ஏற்பட்டால் அவர்கள் யன்தஸிரூன், பழி தீர்ப்பார்கள் வருது. அது எப்படிப்பட்ட பழி தீர்ப்புண்டா, சமூக ரீதியான ஒரு அதாவது ஒரு இஸ்லாத்துக்கு ஒரு களங்கம் வரக்கூடிய அமைப்பிலான விஷயங்கள் அல்லாஹ் தஆலா அங்கே சொல்கிறான். மற்றபடி தனிப்பட்ட ரீதியாக அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்கடா, பாருங்க, அல்லதீன லா யظலிமூன், அநியாயம் இழைக்க மாட்டார்கள். வ இதா ظுலிமு லா யன்தஸிரூன், அநியாயம் இழைக்கப்பட்டால் அவர்கள் பழி தீர்க்க மாட்டார்கள். இந்த சிஃபத்து முஹ்பித்தீன்களுடைய ஆரம்ப நிலையில் வரக்கூடிய ஒரு சிஃபத்து என்றாங்க. அந்த உணர்வு தானாக வந்துடும். அப்படின்னு நம்ம நினைக்கப்படாது, நம்மளுக்கு கோபமே வராது, அப்படி அதெல்லாம் அர்த்தம் இல்லை. கோபமெல்லாம் வரும். கோபம் வராமல் இருக்கக்கூடிய அம்சம் இருக்குதே, இதை நம்ம நினைச்சிடக்கூடாது. அதீத கோபம் இல்லை, அதீத ஒருத்தருக்கு எடுப்பில் எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் கோபம் வந்துட்டு இருக்கிறது நல்ல குணம் அல்ல. ஆனால் கோபம் வராமல் இருக்கிறதும் அவ்வளோ என்னது பொருத்தம் இல்லை. கோபம் எதுக்கு கூட வருமெண்டா ரெண்டு விஷயத்தால் வரும். ஒன்று எதனால் வருமெண்டா, இயல்பிலேயே அவற்றிருக்கக்கூடிய உடல்நிலை, கேரக்டர், அமைப்பு, அதனாலே வரும். இன்னொன்று என்னன்னு சொன்னால் இல்மால வரும். எந்த அளவுக்கு நீங்கள் நல்ல கூர்மையாகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன செய்யும், கோபம் வரும். ஏனெண்டா இவன் என்ன செய்ய போகிறான்னு விளங்கிடும். விளங்கின உடனே அவன்கிட்ட பேசுகிறத கேட்குறது உங்களுக்கு பொறுமைக்காது. ஒருத்தர் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷமாக ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்திட்டார். ஆனால் உங்களுக்கு அவர் எடுப்பிலேயே இவர் இதைத்தான் சொல்ல போகிறாருன்னு உங்களுக்கு விளங்கிடும். பொறுமையே உங்களுக்கு இருக்காது. அபு தய்யிப் அல் முத்தனப்பி சொல்கிறார், துல் அக்லி யஸ்கா பி அக்லிஹி வதுல் ஜஹாலத்தி என்னாமு. அக்ல் உள்ளவன், சிந்தனை உள்ளவன் வேதனையில் உழுவுறதே அறிவால தான். அவன் வேதனையில் உழுவுறது என்ன, அறிவால. சுஃபியான தௌரி சொல்கிறார், குல்லம் இஸ்தத்து இல்மன் இஸ்தத்து அலமா. அறிவு அதிகரிக்க அதிகரிக்க எனக்கு வேதனை அதிகரிச்சுன்றார். அறிவு அதிகரிக்க அதிகரிக்க வேதனை அதிகரிக்குது. அறிவு குறைய குறைய வேதனை குறையும். வேதனை குறைஞ்சா நல்லதுதான்ட்ட, நல்லதுதான மந்தம். அது என்ன, மந்தமான ஒரு நிலையை. அது மட்டுமல்ல விளங்காது, எதுவும் உங்களுக்கு என்ன செய்யாது. நீங்கள் அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறதே உங்களுக்கு விளங்காது. நீங்கள் அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறதே விளங்காது. உங்களே ஒரு இந்த நிலை அல்லாஹ் ஈமானுக்கு சொல்லலை. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஃமினு கிர்ருன் கரீம் வல் ஃபாஜிரு ஹிப்புன் லஈம். ஒரு முஃமின் ஏமாறக்கூடிய தன்மையில் உள்ளவன். ஒரு முஃமின் ஏமாறக்கூடிய தன்மையில் உள்ளவன். இது எதனால் உள்ள ஏமாற்றம் தெரியுமா, விளங்காம ஒன்றும் புரியாம அந்த ஏமாற்றம் அல்ல. அவனுக்கு எல்லாம் விளங்கி இருக்கும். அல்லாஹ்வுக்காக தாங்க நம்ம கேட்டிப்பான், அல்லாஹ்வுக்காக இங்கே செய்யுங்கன்னு சொல்லியிருப்பான். அறிவை ஒரு சைட்டில் வச்சிருவான். அவன் வச்சுட்டு அல்லாஹ்வை சொல்லிட்டா நம்ம கொடுத்துருவோம், அல்லாஹ்வை சொல்லிட்டா நம்ம செஞ்சிருவோம். அவர் ஏமாத்தின சந்தோஷத்தில் இப்போ நம்ம ஏமாந்த மட்டும் தெரியும், அல்லது ஏமாந்தமான ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனால் செஞ்சது எங்களுக்கு தெரியாமல் இல்லை. அல்லாஹ் என்றதுனால என்ன நம்ம செஞ்சோம், அல்லாஹ்வை முற்படுத்தினதால நம்ம செஞ்சோம். அந்த இடத்துல அவன் மறுமையை சொல்லி சொன்னதுனால நம்ம செஞ்சோம். இதுதான் இங்கே அம்சம். அப்போ அந்த இடத்துல எங்களுக்கு எது அல்லாஹ்விடத்துல கூலியண்டா, என்னோட அறிவு அவன்கிட்ட காட்டாமல் இருக்கிறது, என்னோட விளக்கத்தை காட்டாமல் இருக்கிறது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க,
என்னை யாராவது ஏமாற்ற நினைத்தால் நான் அவருக்கு ஏமாந்து விடுவேன். அப்பதான் அவர் ஏமாறுவார். எப்படி? என்னை ஒருவர் ஏமாற்ற நினைத்தால் இன் ஹதஅது லஹு, நானும் அவருக்கு ஏமாந்த மாதிரி என்ன செஞ்சிருவேன். அப்ப அவர் ஏமாந்துட்டார்னு அர்த்தம். என்ன? எனக்கு விளங்கல்ல, என்ன ஏமாத்திட்டேன், அவர் கீழே விழுந்துட்டாரு என்று அவர் நம்புவாரு. ஆனா அது என்ன? உண்மை இல்லை, அவர் ஏமாந்துட்டாரு. வேற ஏமாத்தின்னு நம்பி அவர் என்ன செஞ்சுக்கிறாரு? ஏமாந்து இருக்கிறார். இது எதுக்குரிய சப்ஜெக்டுக்கு நான் சொல்றேன்டா, ஒரு கோபம் இந்த மாதிரியான ஒரு உணர்வு ஒரு மனிதனுக்கு வருகிற நேரத்தில் அவன் அநியாயம் இழைக்கவும் மாட்டான், அநியாயம் இழைக்கப்படவும் மாட்டான் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அவனுக்கு அது வரும், எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையில் வருமெண்டா, மார்க்க அறிவு அவனுக்கு அதிகரிக்கும். மார்க்க அறிவு அதிகரிக்க அதிகரிக்க அது அவனை பண்படுத்தும். சஹாபாக்கள் இப்படி பொறுத்தாங்க, அப்படி பொறுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறையில் எழுதிக்கிறாங்க. ஒரு சத்தம் போது பள்ளி வாயில்ல 2 பேர் பிஸ்னஸ் விஷயத்தில் சண்டை பிடிச்சிக்கிறான். அவர் இப்படி என்றார், இவர் நான் தரமாட்டேன் என்றார், அப்படி என்னமோ போயிட்டு இருக்கேன், எனக்கு இப்போ பணம் இல்லை என்றார், போயிட்டு இருக்கேன். ரசூலாங்க திரையை விலைக்கு பார்க்குறாங்க. திரையை விலைக்கு பார்த்த உடனே ரசூலாங்க கண்டுட்டான். அப்போ ரசூலாங்க அந்த நபித்தோழரை பார்த்து சொல்கிறாங்க, இப்படி என்றாங்க, இப்படி ஹாஃப் அப்படி என்னமோ சொல்கிறாங்க. அவ்வளோ நேரம் அந்த சண்டை பிடிச்சிருந்த நபித்தோழர் அவர்கிட்ட ஹக்கு இருந்தும் எல்லாம் இருந்தும் ஓகே எனக்கு அரைவாசி தாங்கன்றார். அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு? அரைவாசி தாங்கன்றார். அவரையும் ஏற்றுக்கின்றார். இப்போ இவருக்கு அறிவில்லாமல் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர் வெற்றி பெற்ற மாதிரியான ஒரு மனநிலை கூட அவருக்கு என்ன செய்யலாம், அவருக்கு இருக்கலாம். ஆனால் அவர் கட்டுப்பட்டது அறிவு விளங்காமலோ ஏமாந்தோ அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு, என் அறிவை நான் என்ன செஞ்சிடறேன்? கட்டுப்படுத்தி கொள்கிறேன். என் விளக்கத்தை என்ன செய்கிறேன்? கட்டுப்படுத்தி கொள்கிறேன்றான். இது இந்த ஹதீஸு நிறைய படிப்பினை உண்டு. ரசூலாங்க அந்த திரையை திறந்துட்டு மஸ்ஜிது நபவிலையும் சண்டையா அப்படின்னு ரசூலா விரக்தி அடைஞ்சிக்கல. என்ன சண்டை இருக்கும், சரியா? உலகத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, அங்கே பிரச்சனை வரும், சிக்கல் வரும், பொருளாதார சிக்கல் வரும், ஒருத்தருக்கு சண்டை வரும், எல்லாமே வரத்தான் செய்யும். அதெல்லாம் சேர்ந்து தான் வாழ்க்கை. அந்த நேரத்தில் ஒரு தடவை கோவப்படுவார், இன்னொருத்தருக்குள்ள பொறுமையாக இருப்பார், இன்னொருத்தர் மன்னிப்பு கேட்பார். இது சேர்ந்தது தான் வாழ்க்கை. இது என்னென்ன நிறைய பேருக்கு அப்படின்னா 100% விளங்கிட்டா, முன்னால் ஜிப்ரீல் வழி நடத்தி பின்னால் நபிமார்கள் போகிற மாதிரி போகணும். அப்படி ஒன்று உலகத்தில் என்ன செய்யலாம், நம்ம செய்யவே இயலாது. எல்லா பிள்ளைகளும் நடந்து கொண்டிருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு அறிவு என்ன செய்யறாரு? சுருக்கி கொள்றார். இது நீங்க செய்ய 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 உங்களுக்கு என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் சொன்னது போல வமை யுஸப்பிர், யார் தன்னை என்ன பயிற்றுவித்துக் கொள்கிறாரோ பொறுமைக்கு, சப்பரஹுல்லாஹ், அல்லாஹ் அவரை பொறுமையாளியாக என்ன செய்வான்? மாற்றுவான். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொறுமை வரும். ரைட். இப்போ ஒரு மனிதருடைய ஒரு வபஷிரில் முஹ்பித்தீன் அவருடைய முதல் சிபத்து அநியாயம் இழைக்கவும் மாட்டார், அநியாயம் இழைக்கப்பட்டால் அதுக்கு பழி தீர்க்கவும் மாட்டார் என்பது ஒரு முக்கியமான ஒரு சிபத்து அவருடைய. இது எதனால் வளருது என்றால் அறிவுடைய மஜ்லிஸுகளில் இருந்து அவைகளில் பொறுத்து 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 வளரும். எது இதில் ஒரு மனிதனுக்கு லேசாக மாற்றிக்கொள்ள முடியுமெண்டா, நிதானமாக இருந்து அவருக்கு முக்கியமான இடங்களில் கொஞ்சம் கொஞ்சம் விளங்க கோபம் வருதே, அவர் லேசாக மாற்றிக்கொள்வார். ஆனால் இந்த கரீசத்தில் இருக்குமே, அதாவது பிளட்ல ஓடிக்கிட்டு இருக்குமே சில கோபங்கள், இந்த மனிதருக்கு ஒரு போராட்டம் தான் அது. அந்த மனிதருக்கு அதை அடக்குவது என்பது என்ன? ஒரு போராட்டம். அல்லாஹ் அவருக்கு அதில் தான் அஜ்ரே வச்சிருப்பான். மறுமையில் அவருக்கு பெரிய அஜ்ரே இதில் வச்சிருப்பான்டா. ஏண்டா இது உனக்கு நான் ஸ்பெஷலாக கொஞ்சம் கூட்டி விட்டது. இதில் நீ போராடுறது தான் என்ன உனக்கு இதில் பல நன்மையை வேற விஷயத்தில் வச்சுக்கிறேன். இதில் உள்ள விஷயத்தில் பல நன்மைகளை வேறொரு இடத்துல நான் செஞ்சுக்கிறேன், வச்சிருக்கிறேன். நீ சில இடங்கள்ல இதுக்கு கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும், இதுக்கு போராட வேண்டியிருக்கும், மாறி மாறி போராட்டம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கும். அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வல் காதிமீனல் கைத் அப்படின்றான். கதமல் கைத் என்று சொன்னால் அப்படி பாக்ஸில் போட்டு மூடி நீங்கள் இந்த ஊருக்கு போகிற டைமில் இன்னும் 2 கிலோ வைக்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் கதமல் கைத். அதாவது அந்த 2 கிலோ நீங்கள் அதுக்குள்ளே போடுவீங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த கதமைன்னு சொல்கிறது. அதாவது அடித்து நொறுக்கி உள்ளுக்க போடுறது. எல்லாம் முடிஞ்சு இனி 7 ஆண்டு டைமில் இன்னும் 2 கிலோ போடுவோம் பார்த்தீங்களா, அதுதான் கதமல் கைத். அதாவது ஆத்திரத்தை அப்படியே அடக்கி விடுறது. வல் ஆஃபீனா அனின்னாஸ், அவர்கள் மக்களை என்ன செய்து விடுவார்கள்? மன்னித்து விடுவார்கள். இந்த முஹ்பித்தீன்களோட மிக முக்கியமான சிபத்தாக எது இருக்கும் அப்படின்னா, ஹுஸ்னு தன்னி பில்லாஹ், இறைவனை பற்றிய நல்லெண்ணம் அவங்களுக்கு அதிகரிச்சு கொண்டு வரும். அந்த ஆரம்ப நிலையில் அதிகரிச்சு கொண்டு, பூர்ண நிலையிலாட்டியும் அதிகரிச்சு கொண்டு வரும். ஹுஸ்னு தன்னி பில்லாஹ்டா என்ன? அல்லாஹ்விடத்திலிருந்து யர்ஜு ரஹ்மத ரப்பி வ யர்ஜு அஃப்வா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அவர் எதிர்பார்ப்பார், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அவர் என்ன செய்வார்? எதிர்பார்ப்பார். இதுதான் ஹுஸ்னு தன், இறைவனை பற்றிய அந்த நல்லெண்ணம். இப்போ இந்த நிலைமை அவருக்கு வருதுன்னு சொன்னால் அவருடைய முதல் சிஃபத்து, அவர் அநியாயம் இழைக்க மாட்டார். அப்படியே அவருக்கு அநியாயம் இழைக்க மாட்டார். நீங்கள் 100க்கு போக தேவை, 100க்கு யாரும் இல்லை.
அந்த இதில் பயணிச்சு கண்டிக்க ஒரு அளவுக்கு வாரார். அதே போல் அநியாயம் இழைக்கப்பட்டால் அவர் வந்து என்ன செய்வார், அதாவது பழி வாங்க மாட்டார். இதுக்கான காரணத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அவரோட மார்க்க அறிவும் அந்த மஜ்லிஸுடைய அறிவும் போராட்டங்களும் அவருக்கு வளர்ந்துட்டு வரும். அதே பண்பு அவர்கிட்ட ஹரீசத்தில் அந்த ஒரு இயல்பில் அவருக்கு இருந்துச்சுன்னா அந்த போராட்டம் டபுளாக என்ன செய்ய முடியும். ஒரு அறிஞர் சொல்கிறாரு, நான் 20 வருடங்கள் அல்லாவின் பக்கம் அந்த அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வணங்குவதற்கு போராடி இருக்கிறேன். எத்தனை வருஷம் போராடிக்கிறேன்? 20 வருஷங்கள் இஸ்லாமிய சூழலில் பிறந்து அந்த அறிவோடு பிறந்து அப்படி வாழ்ந்த ஒரு மார்க்க அறிஞர் சொல்வார், 20 வருஷம் போராடிக்கிறேன், நான் இபாதத்தில் நிலைச்சு நிற்கிறேன். தலதத்தும் இஸ்ரீன சன, 20 வருடம் நான் இன்பம் அடைந்தேன் என்றார். அந்த இபாதத்தில் 20 வருட காலம் நான் இன்பம் அடைந்தேன் அப்படின்னா அவருக்கு ரிசல்ட் கிடைச்சது 20 வருடங்களுக்கு பின்னால். அல்லாஹ் தஆலா 60 வருஷம் தந்திக்கிறான்டா, நம்ம 70 வருஷம் வாழ போகிறோம்டா, போராட்டம் தான். அதுக்கு தான் என்னது, நம்ம அந்த கவலைப்பட்டு பட்டு பட்டு அப்படியே எரிப்போம்னா அது ஒரு போராட்டம். அதுக்கு தான் நம்ம அல்லாஹ் தஆலா தந்திக்க அந்த போராட்டத்தை. அப்போ இந்த அம்சம் இந்த 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 படித்தரத்துக்கு ஒருவர் வாராண்டா இது முதலாவது பண்பாக அதில் என்ன செய்யுது சொல்லப்படுது. இன்னொன்று அதில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், அவர்களிடத்தில் அல் இஹ்சான் இலல் ஹல்க், மனிதர்களுக்கு உபகாரம் செய்வது இருக்கும், அதிகரிக்கும். மனிதர்களுக்கு உபகாரம் செய்கிற அந்த உணர்வு என்ன, ஏன்னா ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடைபெற்று அல்லாஹ்வுடைய பாதையில் வரக்குள்ள அவனுக்கு முதலாவது நிறைய உணர்வு வர தர்மம் தான். நிறைய கொடுத்துடணும், நிறைய. சில பொழுது அந்த உயர்ந்த இடத்துக்கு போகிற டைமில் மற்ற இபாதத்தில் வந்து தர்மம் குறைய வாய்ப்பு இருக்கு. என்ன இப்போ எல்லாம் ஓகேன மாதிரி இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் என்ன செய்யணும்னா நிறைய தர்மம் செய்வார், கொடுத்துருவோம், ஹராமில் இருந்து நம்ம என்ன செஞ்சிருவோம், வெளியாகிடுவோம்னு தர்ம உணர்வு அவருக்கு. அல் இஹ்சான் இலல் ஹல்க், மனிதர்களுக்கு நலவு செய்யக்கூடிய அந்த உணர்வு என்ன செய்யும், அவருக்கு அதிகரிக்கும். இது 2. மூன்றாவது என்ன அப்படி என்று சொன்னால், அவருடைய உள்ளம் வந்து மிக பணிவான ஒரு நிலைக்கு மாறும். முத்தவாது, முத்துமாயின், இந்த 2 அர்த்தம் சொல்றாங்க. ஏன்னா அசல் இந்த ஹபத் அப்படி என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு முஹ்பித்தீன், இந்த ஹபத் என்றாலே மொழி அர்த்தம் என்னன்னா பள்ளம். மொழி அர்த்தம் என்ன, பள்ளம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, அவர் பணிய போறாரு, இறங்குறாரு, வீழ்றாரு என்று அர்த்தம். அப்ப இந்த அர்த்தம் அதுக்கு இருக்குன்னு சொன்னா, முஹ்பித்தீன் அல்லாஹ் தஆலா சொல்றது என்னன்னா, அந்த உள்ளம் வந்து அதாவது நெகிழ ஆரம்பிச்சுட்டு, பணிய ஆரம்பிச்சுட்டு, வீழ ஆரம்பிச்சுட்டு அர்த்தம். இந்த உள்ளம் நெகிழ்ந்து வீழக்கூடிய இந்த தன்மை முத்மஇன், அதே போல பணிவு, இது எல்லாவற்றையும் உருவாக்கும். அப்போ ஒரு மனிதனுக்கு பணிவு உருவா, தன்னோட குற்ற உணர்வுகள் அவன் திருப்பி திருப்பி கேட்கிற டைம்ல பணிவு அவனுக்கு நிறையவே என்ன செய்யும், உண்டாகும். ஆனா இந்த பணிவாதிக்கிற போராட்டத்துக்கு இப்லீஸ் பெரிய எக்ஸாமே வச்சுக்கிறான். அவனிடத்துல மிகப்பெரிய ஒரு என்னது, ஒரு பரீட்சையே இருக்கு. ஏன்னா அவன் பணிவுக்கு எதிரானவன் தானே, பணிவுக்கு எதிரானவன். ஏனென்று சொன்னால் ஒரு 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 செய்தியில் வரும் எப்படின்னா, அது வந்து ஒரு ஆதாரபூர்வமற்ற செய்தி. அந்த வார்த்தை என்னன்னா, இப்லீஸ் சொல்லுவான், அதாவது நான் அதாவது ஹலக்து, நான் அழிந்ததெல்லாம் பித்தமா பில், அதாவது பில் ஹசத், பொறாமையின் காரணமாக நான் என்ன செய்தேன், நான் வந்து அழிஞ்சு போனேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழிஞ்சதெல்லாம் பேரார்வத்தின் காரணமாக, பேராசையின் காரணமாக என்ன செஞ்சாரு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாரு, அழிந்து போனார் என்று சொல்லி இப்லீஸ் சொல்லுவான். அப்போ இது 2 மிக முக்கியமான ஒரு இடம். பொறாமை, அடுத்தது பேராசை. இது 2இன் காரணமாகத்தான் இந்த அழிவு மிக ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு என்ன செய்யுது. அப்போ அது அந்த ஷைத்தான் எந்த அளவில் அதை யூஸ் பண்ணுவான்னு பாருங்க, எங்களுக்கு எதிராக அதை எந்த அளவில் யூஸ் பண்ணுவான்னு பாருங்க. இப்போ ஒரு மனிதனோட உள்ள பணிஞ்சு போறதா இருந்தால் அவனுக்கு அந்த பொறாமை என்ற பகுதி அப்படியே நீங்கும், பெருமை என்ற பகுதி அப்படியே என்ன செய்யும், நீங்கும். எதுதான் சொல்லிவிட்டாலும் உள்ளத்திற்குள்ள சிலர் உங்களை குற்றம் சாட்டுறாங்க. உதாரணமாக நீங்கள் ஒரு நல்ல நிலையை அடைஞ்சிட்டு வர டைமில் தான் விமர்சிக்கிறார்கள் கூடிக்கிட்டே வருவாங்க. அவருனாலும் பாவம் செஞ்சுப்பாங்க, யாரும் நம்மளை கண்டு கொண்டிருக்க மாட்டாங்க. திருந்தி நல்லா வாழணும், ஒழுக்கமாக வாழறது என்ன பெருசாக அவர் திருந்தி வாழ்கிறாரு, அவரோட ஃபேமிலியை பாருங்கள், அவரோட குடும்பத்தை பாருங்கள். அப்படி என்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுற இடத்துக்கு என்ன செய்வீங்க, வருவீங்க. அது வந்து உங்களை நல்லவராக காட்டுவதற்கான ஒரு முயற்சியை நீங்கள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. இது வரவே கூடாது. முத்தவாதியாக இருக்கணும். அல்லாஹு தஆலா அதாவது ஒரு மனிதனுக்கு நிறைய நலவுகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நாடிவிட்டால் கஸ்ஸர அஅதாஅஹு, அவனுடைய எதிரிகள் எல்லாம் அதிகப்படுத்தி விடுவான். அவனுடைய எதிரிகள் எல்லாம் அதிகப்படுத்திடுவான். காரணம், ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு புறம்பேச ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பதிஞ்சுக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு எதிராக வளர வளர நீங்கள் இறைவன் பக்கம் போக போக உங்களோட பயிற்சி என்ன செய்யும், ஆரம்பிக்கும். எனவே இந்த இடத்துல மிகவும் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய இடம் என்னன்னா, நம்ம பணிவு என்பது என்ன செய்யும், அந்த இடத்துல நமக்கு உருவாகும். இந்த பணிவு என்ற தன்மை அல்லாஹ் தஆலா பல இடத்துல உங்களுக்கு உணர்த்துவான். அரபில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், அதாவது குல்லு ஷைஇன், அதாவது லிகுல்லி ஷைஇன் இதா தம்ம நுக்ஸானு ஃபலா யுகர்ர பிதீபில் ஐஷி இன்சானு.
எந்த ஒன்று பூரணமானாலும் அது குறைய ஆரம்பிக்கும். இது ஒரு காய்தை. நீங்கள் அது உலகம், மறுமை, குடும்பம் எல்லாத்தோடய சேர்த்துக்கங்க. எந்த ஒன்று உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிட்டா அடுத்து என்ன கொட்டிடும். கம்ப்ளீட் ஆகிட்டா என்ன செய்யும்? கொட்டிடும். நிறைஞ்சா கொட்ட ஆரம்பிக்கும். ஃபுல் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் ரைட்டு, நம்ம அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நம்மளோட பாதிப்புக்களை நம்ம என்ன செய்கிறோம், அடைய போகிறோம், ரெடி ஆகிட்டுக்கிறோம். இன்னும் ஆள் உஸ்ரி உஸ்ரா, கஷ்டத்துடன் இன்பம் இருக்கிறதுன்னா இன்பத்துடன் கஷ்டம் இருக்குதுன்னு வழங்கிறோம். அதை மட்டும் எடுத்துக்கிறது என்ன, கஷ்டத்துடன் என்னது இன்பம் இருக்குது அப்படின்னா இன்பத்துக்கு போகிற கஷ்டம் வராதுன்னு அர்த்தம் இல்லை. அது போகிற இன்னொரு துன்பம் என்ன செய்யுது, வரப்போகுதுன்னு எடுத்துடணும். அப்போ எனவே இந்த ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம்டா, இந்த பணிவு என்று சொல்லக்கூடிய அந்த நிலை அவர்கிட்ட என்ன செய்யும், பஷரில் முஹ்பித்தீன் என்றது பணிவான உணர்வுகளை அவர்கள் கொண்டு வர ஆரம்பிப்பார்கள். அவர்கள்ட்ட வளர ஆரம்பிக்கும். அவர்கள்ட்ட அந்த சிந்தனை என்ன செய்யும். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை கடுமையாக வாழ்நாளில் எதிர்த்த, அவர்களுக்கு அவதூறு சொன்ன ஒரு எதிரி மரணித்த செய்தியை ஒரு மிகப்பெரிய அறிஞர் அவர்கிட்ட போய் சொல்கிறார். அவர் மஜ்லிஸில் உட்கார்ந்து திக்கரில் ஈடுபட்டு கட்டிக்கிறார். சொல்கிறார், இப்படி ஒரு ஆள் மௌத்தாகிட்டான்னு சந்தோஷமாக சொல்கிறார். நம்ம அப்படிப்பட்ட மாணவர்களை தானே நம்ம சில நேரத்தை உருவாக்க நினைப்போம். நமக்கு சார்பாகும். இப்னு தைமியா அதெல்லாத்தையும் புறக்கணித்து எழும்பினார். எழும்பி அவருடைய ஜனாசாவில் போய் என்ன செஞ்சார், கலந்து கொண்டார். அந்த இடத்துல என்ன செஞ்சார், தண்ட பணிவையும் தண்ட அகலாக்கையும் காட்டினார். காரணம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இடத்துல பார்ப்பது நம்மளோட உள்ளத்தை. நீ பெருமை அடிக்கிறியா அல்லது என்னை பெருமைப்படுத்துகிறாயா, என்னால் உனக்கா என்று தான் அல்லாஹ் தாலா என்ன செய்வான், பார்ப்பான். ஏண்டா அல்லாஹ் தாலா என்ன சொல்லி காட்டுறான்னா, உங்களிடத்தில் அதாவது இருக்கக்கூடிய எந்த நிஅமத்தாக இருந்தாலும் ஃபமின் அல்லாஹ் வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த அருளாக இருந்தாலும் சரி அது அல்லாஹ்விடம் இருந்து வந்த ஒன்று தான். அதனால் நம்ம அந்த இடத்துல பணிவாதை உண்டாக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு பெரிய இடத்தை நம்ம அடைந்து விட்டாலும் சில பொழுது அந்த இடத்தை உணராத ஒருத்தர் என்ன செய்வார், உங்களை மட்டம் தட்டிடுவார். நீங்களாம் பெரிய ஆளா அப்படின்னு கேட்டுருவார். நம்ம அந்த இடத்துல பணிவாக இருந்துட்டு அவர் போன பிறகு அவன் கேட்ட கேள்விக்கு நமக்கு 4 வார்த்தை சொல்லிக்கலாம் தான், இருந்தாலும் அல்லாஹ்வுக்காண்டி பணிவாயிருந்தேன்னா இது பணிவே இல்லை. நீ தான் பெருமை அடிச்சுட்டா, அவர்கிட்ட பெருமை அடிச்சுட்டா உண்ட உள்ளம் அவர் ஏசிறதே என்ன நினைக்கணும்டா, இப்படித்தான் நான் என்ன செஞ்சேன் இருந்தேன். அல்லாஹ் தாலா சொல்ற மாதிரி, அதாவது உங்களிடத்திலே யுத்த களத்தில் வச்சு சலாம் அப்படி என்று சொல்லக்கூடியவர்களை நீங்கள் உலக ஆதாயத்தை நாடி வெட்ட வேண்டாம் சொல்லிட்டு சொல்றால, கதாலிக்கும் குன்தும், நீங்களும் அப்படித்தான் இருந்தீர்கள். நீங்களும் அப்படித்தான் இதுக்கு முன்னால இருந்தீங்க. காபிர்களாக இருந்தீர்கள், அல்லாஹ்வை நிராகரித்தவர்களாக இருந்தீர்கள். அவர்கள் சமாதானத்துக்கு வர டைம்ல நீங்க லஸ்த மூமினா என்று சொல்லி என்ன செஞ்ச வேண்டாம், மூமின் அல்ல என்று சொல்லி நீங்கள் அவர்களை எதிர்க்க வேண்டாம். நீங்களும் அப்படித்தான் இருந்தீர்கள். ஃபமன் அல்லாஹு அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செஞ்சு தான் நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க, இங்க வந்துக்கிறீங்க. அப்ப இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு இடம். ஒரு அடியான் தன்னிடத்துல அந்த பணிவை இவைகளை வர்த்துக்கூடும். 4வது ஒரு சிஃபத்தாக சொல்லக்கூடியது அஸ்ஸப்ரு அலல் மசாயிப், சோதனைகளை பொறுக்கக்கூடிய தன்மைகள் என்ன செய்யும், அங்கே ஆரம்பிக்கும். இது ஏன் இந்த தரத்துக்கு சொல்லிக்கிறாங்கன்னா, இதுல இப்போ நீங்க சில யோசிக்கலாம், சோதனையை பொறுக்கிறது எல்லா மூமின்கிட்ட சிபத்து தானே அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மக்காம் இருக்கு. நீங்க ஒரு கஷ்டம் வந்தா பொறுத்து கொள்றீங்க, இது ஒரு நிலை. ஒரு கஷ்டம் வந்தால் அதை நீங்க பொறுக்கிற விதத்துல 4 தரம் இருக்கு. கஷ்டத்தை கவலையா பார்த்து பொறுப்பீங்க. கடைசி நிலை என்ன தெரியுமா, கஷ்டத்தை இன்பமா பார்த்து பொறுப்பீங்க. கஷ்டத்தை இன்பமாக பார்த்து பொறுப்பீர்கள், இது கடைசி நிலை. இந்த இடத்துக்கு வாரதுக்கு ஒரு ஈமானியுடைய அந்த ஒரு போராட்டம். அல்லாஹ் தாலா ஒரு சோதனை தருகிற நேரத்திலேயே ரப்புடைய ஒரு ஈமானிய அடையாளம்னு உங்களுக்கு விளங்கும். நிச்சயமா இது அல்லாஹ்வுடைய சோதனை, எனக்கு ஒரு கிஃப்ட், எனக்கு ஏதோ ஒன்று அல்லாஹ் தாலா சொர்க்கத்தில் என்ன செஞ்சுக்கிறான், வச்சிக்கிறான். ஏன்னா இன்ன ரஜுல் அல யகூன் லஹு இன்தல்லாஹி மன்சிலா ஃபலா யப்லுகு அமலுஹு இய்யா, அல்லாஹ் தாலா ஒரு மன்சிலத்தை சொர்க்கத்தில் ஒருத்தனுக்கு வச்சிருப்பான். அவனுடைய அமல் என்ன செய்யாது, கொண்டு போய் சேர்க்காது. ஃபலா யஸாலுல்லாஹு யப்தலிஹி பிமா யக்ரா ஹத்தா யுபல்லிகஹு இய்யா, அல்லாஹ் தஆலா அவன் வெறுக்கக்கூடிய விஷயத்துக்கு கொண்டு அவரை சோதித்து கொண்டே இருப்பான். அதில் அவர் பொறுத்ததன் காரணமாக சொர்க்கத்தை கொடுக்கின்ற வரைக்கும். எனவே ஒரு மனிதன் சோதனையில பொறுக்கிறது முதல் தரம், சோதனையையே அவர் ஒரு இன்பமாக பார்க்கிறது இன்னொரு தரம். எனவே இந்த 2 கடையில் சில மக்காம்கள் என்ன செய்யுது இருக்கு, நம்ம போராட வேண்டிய விஷயங்கள் இருக்குது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, உபஷ்ஷிரில் முஹ்பிதீன், அதாவது இந்த நேரடியாக நம்ம சொல்லக்கூட உள்ளத்தால் நெகிழ்ந்த பணிந்த மனமுடையோருக்கு நன்மாராயம் கூறுங்கள். உள்ளத்தால் நெகிழ்ந்த பணிந்த ஒரு மனிதருக்கு என்ன செய்யுங்கள், நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள் என்பதுதான் அவருடைய மொழி அர்த்தம். என்றால் ஹபத் என்று சொல்றது பணிவையும், அதாவது ஒரு தாழ்மையும் பள்ளத்தையும் என்ன செய்யும், அது குறிக்கும். எனவே ஒரு மனிதன் இந்த நிலைக்கு ஆரம்பிச்சிட்டான்னா இந்த 2 சிபத்தும் போயிடும். எந்த 2 சிபத்தும் புறக்கணிச்சு போறதும்
ஒரு என்னது அதாவது ஒரு மந்தமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய உணராத நிலையில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டும் என்ன செஞ்சிடும் போய்விடும். எனவே இந்த அடிப்படையில் நம்ம இருப்போம் என்று சொன்னால் அடிக்கடி இந்த விஷயத்தில் நம்ம உணர்வதற்காக நம்ம அடிக்கடி கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான துவா ரப்பி இஷ்ரஹ்லி சத்ரி, இஷ்ரஹ்லி சத்ரி, என்ற உள்ளத்தை யா அல்லாஹ் விரிவுபடுத்துவாயா, ஷர்ஹு சுதூர், உள்ளத்தை விரிவுபடுத்துவாயாக. அல்லாஹு தாலா சொல்றான், விரிவுபடுத்த சொல்றேன் அஃபமன் ஷரஹ சத்ரஹு லில் இஸ்லாம், இஸ்லாத்தின் பக்கம் உள்ளத்தை அல்லாஹ் யாருக்கு விரிவுபடுத்தினானோன்றான். அப்படின்னா அது முதல் தரம், இஸ்லாத்தின் பக்கம் வர்றது முதல் தரம். எனவே இந்த ஷரஹ் சுதூர் நடந்து கொண்டே இருக்கும். எனது அதாவது ஹத்தா ஷரஹ சத்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வோட உள்ளம் இந்த விஷயத்துக்கு அனுமதிக்கு விரிவாகின்ற வரைக்கும் ஹதீஸ்ல என்ன செய்யுது வருது. எனவே அது நடந்து கொண்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன கேட்கணும், ரப்பி இஷ்ரஹ்லி, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதுவா ரப்பி இஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி, என்ற காரியங்களை இலகுபடுத்துவார். மனசனுக்கு நம்ம சொல்ற துவாலே மிக சிறந்த துவா யஸ்ஸரல்லாஹு லக்கல் உமூர குல்லஹா, அல்லாஹ் தஆலா அவருடைய எல்லா காரியத்தையும் லேசிப்படுத்தட்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற ஃபஸனு யஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, அவருக்கு நல்லதின் பக்கம் நாம் அவரை இலகுபடுத்துவோம். நம்ம அடிக்கடி யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, இலகுபடுத்துங்கள் கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படி என்று. எனவே இந்த தைசீர் என்றது நம்ம கேட்கணும், ரப்பி இஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இந்த இடத்துல இந்த ரெண்டு வார்த்தை இருக்குதானே, எது இதயத்தை விரிவுபடுத்து காரியத்தை இலகுபடுத்து என்பதெல்லாம் உள்ளம் சார்ந்தது. உங்களோட மனசு அதுக்கு ஒத்துவர. அந்த முஹ்பித்தூன்களுக்கு முதலாவது நிகழக்கூடிய மாற்றமாக எது சொல்லப்படுது, உள்ளம் அமைதி அடைதலும் உள்ளம் பணிவடைதலும் என்ற பகுதி தான் என்ன செய்யுது சொல்லப்படுது. இதான் மொழி அர்த்தமே, பிரதானமான மொழி அர்த்தமே அதுதான் என்றால் அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறடா எங்களுக்கு உள்ளத்தில் என்ன செய்யணும், விரிவு ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஆழமான அர்த்தங்கள் என்ன செய்யும் இருக்கும். அது அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் பயணிக்கக்கூடிய என்ன அந்த பயணத்துடைய எல்லைகள் எங்களுக்கு என்ன செய்யும் காட்டும். நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு காட்டும். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கும் அல்லாஹ் என்ன சொல்றார், பஷிர், அவர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள் என்று தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்றார் சொல்றார். அதனால இந்த பகுதியை நம்ம மனதிலே எடுத்து எங்களை நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன, நல்ல மாற்றங்கள் என்ன, கெட்ட மாற்றங்கள் என்ன, எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய அருள் தான் என்பதனால இந்த பிரார்த்தனைகளையும் கேட்டுக்கொண்டு முயற்சியையும் கைவிடாமல் அப்பப்பொழுது ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான அதாவது சிந்தனைகளிலிருந்து நம்ம கொஞ்சம் விடை பெற்று ஒரு பகுதிக்கு நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் என்றால் இது போன்ற நடைமுறைகளை நம்ம சிந்தனைக்கு எடுக்க வேண்டும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். எல்லா இஸ்லாமிய அறிஞர்களும் ஒரு மனிதனுக்கு இந்த தர்பியா ரீதியாக வழிகாட்டுற நேரத்தில் ஒருத்தர் நல்ல பாதையில் போறான், அதுக்கான முயற்சி எடுக்கணும். இந்த மந்தமான சிந்தனைகள் நம்மளை விட்டு போயிடணும், ஏன் நம்ம அதுக்குள்ள அகப்படுறோம் என்பதை நீக்குவதற்கு ஒரு முழு மருந்து என்ன அப்படி என்று கேட்டால் அனைவரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்றா இரவு தொழுகை. இரவு தொழுகை தான், அதைத்தான் சொல்றதை பார்க்கணும். அதாவது அட்லீஸ்ட் வித்திரு தொழுகை 3 ரக்காத், அட்லீஸ்ட் வித்திரு தொழுகை 3 ரக்காத்துக்களையாக ஒரு அட்லீஸ்ட் 1 ரக்காத். முஆவியாரதெல்லாம் 1 ரக்காத் தொழுவார்கள், ரசூலுல்லாஹ் அப்படி தொழுறதை பார்த்ததுனால. எனவே ஒரு மனிதன் அந்த மாதிரியான ஒரு அந்த வித்தருடைய அந்த இது வாரது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்க பணிக்கும் முதல் கடமையாக தான் என்ன செஞ்சது வந்துச்சு. ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் குமில் லைல இல்லா கலீலா யா யுஹல் முஸம்மில், எல்லாமே என்ன அதாவது இரவுலேருந்து எழுப்புவர் என்ற அந்த உணர்வை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மாதிரி முதல் விஷயமாக எல்லாருக்குமே எல்லா அறிஞர்களும் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்தமான சிந்தனை நம்ம தூரமாகிறோம், எங்களை அதை உணரச் செய்யக்கூடிய விஷயம் எது அப்படின்றா அனைவரும் தூங்கக்கூடிய நேரத்தில் வன்னாசு நியாம், அனைத்து மனிதர்களும் தூங்கக்கூடிய நேரத்தில் நீ எழும்பி தொழக்கூடிய அந்த தொழுகை நீ அத்தனை பேரை விட நீ கஃப்லத்லேருந்து என்ன செய்கிறாய் வெளியே வருகிறாய் என்பதற்கான அடையாளம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்னது, அன் தக்கூம அல்லைல் வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் தூங்குற நேரத்தில் நீ எழும்புவது, இது நீ அந்த காஃபிலின்லேருந்து என்ன செய்கிறாய் வெளியே வாரா என்பதற்கான அடையாளம். போராட்டத்தில் முதல் போராட்டமாக அதை என்ன செய்வோம் நம்ம செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி ஒரு தௌஃபீக்கை அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹி வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.